வணக்கம். வெல்கம் டு எம்எஸ்டி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம போகிற ஊர் வந்து கணக்கம்பட்டிங்க. ஆமாங்க, இப்போ நம்ம கணக்கம்பட்டி சித்தரை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பழனி போகிற வழியிலேயே அமைஞ்சிருக்குங்க. பழனிக்கு போகிற எல்லா பக்தர்களும் இந்த கணக்கம்பட்டி சித்தர் கோவிலுக்கும் வராங்க. இங்கே கணக்கம்பட்டி பழனிசாமி சுவாமிகளுடைய ஜீவ சமாதி இங்கே அமைந்திருக்குங்க. இது ரொம்ப ஒரு அருமையான விஷயம். என்னென்னா, இந்த சாமியோட மிராக்கிள்ஸு, அவருடைய பவர் வந்து எல்லாரும் இங்கே வரவங்க பக்தர்கள் முக்கால்வாசி பேர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வேண்டின எல்லா விஷயங்களும் இங்கே நடந்திருக்குங்க. அதுக்கு நானே ஒரு சாட்சி தான். என்னென்னா, எனக்கு பர்சனலாக ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கு. இப்போ நான் போகிறது 2வது முறைங்க. முதல் தடவை நான், என் அப்பா, அம்மா எல்லோரும் போயிருந்தோம். இது எங்களுக்கு சொன்னது வந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டான ஒரு கண்ணன் அப்படிங்கிற ஒரு அண்ணா தான். இந்த கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுடைய டிவோட்டி. அவர் சொல்கிறது மூலமாக தான் நாங்கள் இங்கே வர ஆரம்பித்தோம். முதல் தடவை போனப்போ என் பொண்ணுக்கு ஒரு காலேஜில் அட்மிஷன் கிடச்சிருந்ததுங்க. அப்போ நான் வேண்டிக்கிட்டேன், குழந்தை வந்து கொஞ்சம் தூரமாக படிக்கிறாளேங்கிற அந்த கவலை எனக்கு கொஞ்சம் இருந்தது. அப்போ வந்து நான் முதல் தடவை வந்து வேண்டிக்கிட்டேன், எனக்கு எப்படியாவது என் பொண்ணு என் பக்கத்துலேயே இருக்கிற ஊர்லேயே, என் சொந்த ஊர்லேயே கிடைக்கிற மாதிரி அமைச்சு கொடுங்க சாமின்னு சொல்லி நான் கையெடுத்து கும்பிட்டு வேண்டிட்டு போனேங்க. மறுபடியும் ஒரு காலேஜிலேருந்து இன்னொரு காலேஜ் மாறுவாளா அப்படிங்கிற அந்த ஐடியாவெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை. நான் வேண்டினேன், அது நடந்துருச்சுங்க. ஆமாம், கணக்கம்பட்டி சுவாமி வந்து அதை நடத்தி கொடுத்துட்டாருங்க. அவர் ரொம்ப இயல்பாக நம்மளோட வாழ்ந்த ஒரு சித்தர் தான் அவர். ஆனால் அன்லக்கி என்னென்னா, நான் அவரை நேரில் பார்த்ததில்ல. இப்போது அவரோட கோயிலில் அந்த ஜீவ சமாதியில் தான் அவரை வந்து நான் தரிசனம் செஞ்சுட்டு போகிறேன். முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே வந்திருக்கலாமேங்கிற கூட எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. இது எல்லாமே பசுமையான சூழ்நிலையில் தோப்புகளை எல்லாம் கொஞ்சம் தாண்டி கோமைப்பட்டி அப்படிங்கிற ஊரில் தாங்க இந்த கணக்கம்பட்டி சுவாமியோடைய ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு. பாருங்கள், இங்கே வந்து பஸ் ரூட்டும் இருக்குங்க. நம்ம டவுன் பஸ்ஸும் உள்ளே போயிட்டு தான் வருது. அதே மாதிரி நிறைய டூரிஸ்ட்டு, நிறைய ட்ராவலர்ஸு, நிறைய டிவோட்டீஸு வந்து இங்கே வராங்க. இதுதான் பாருங்கள் எவ்வளோ கார்லாம் நிற்குதுன்னு சொல்லிட்டு. வீக் டேஸில் ஓரளவு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே வீக்கெண்ட் வந்துட்டிங்கன்னா ரொம்ப 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 அதிகமான ஒரு கூட்டத்தை தான் இங்கே பார்க்க முடியும். ஒரு இடத்துல ஒரு கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலே அங்கே பிராணசக்தி அதிகமாக இருக்குதுன்னு தான் அர்த்தங்க. ஆமாம், பிராணசக்தி அதிகமாக இருக்கிற இடத்துல தான் நிறைய மக்கள் வந்து வர ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த சித்தருடைய கருணையினால் ஏகப்பட்ட பேருக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள், ஒரு சிலவங்க அவங்க மிராக்கிள்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுடைய அனுபவங்களை பகிர்றப்போ அதை கேட்டு மெய்சிலிருக்காமல் இருக்க முடியல. பல்வேறு ஊர்களில் இருந்து வண்டியை போட்டுட்டு எல்லோரும் வந்துடுறாங்க. பழனிக்கு எப்படி நம்ம முருகனை பார்த்து காவடி எடுப்போம், பால்குடம் எடுப்போமோ அதே மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இப்போ தான் 12வது குரு பூஜை வந்து இந்த கணக்கம்பட்டியில் நடந்து முடிஞ்சிருக்குங்க. வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு க்யூவே இருக்கும் ஒரு சைடில். அங்கே வந்து உன்னோட சுமைகளை இங்கேயே இறக்கி வச்சுட்டு போ சாமி அப்படின்னு ஒரு போர்டை நம்ம பார்ப்போம். ஆமாம், சித்தர் வந்து பழனிசாமி சித்தர், கணக்கம்பட்டி சித்தர் வந்து அவர் பேசுகிறதே வந்து சாமி கண்ணு அப்படின்னு தான் பேசுவார். இவர் நம்ம கூட வாழ்ந்த ஒரு சித்தர் தாங்க. அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். வைப்ரேஷனுங்கிறது அவங்க உணர்கிற விஷயம். அந்த உள்ளுணர்வு நம்மளுக்கு சொன்னோம் இல்லையா, இங்கே வந்தால் நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த உள்ளுணர்வு நம்மளுக்கு இருக்கும்ல, அப்படி ஒரு உள்ளுணர்வு தான் இங்கே வந்தாலே ஒரு கொஞ்சம் மெய்சில் இருக்குது. பூஜைகள்லாம் வந்து 3 கால பூஜையும் பண்ணுறாங்க. ரொம்ப அருமையாக அட்டகாசமாக அவங்களுக்கு தரிசனம் இங்கே செய்ய முடியும். அவர் வாழ்ந்த ஒரு வீடு, அவர் உட்கார்ந்திருந்த அந்த ஒரு கல், அதெல்லாம் இங்கே இருக்குங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த கோவில் பக்கத்துலேயே ஜக்கம்மாள் டெம்பிள்னு ஒன்று இருக்குங்க. ஜக்கம்மாள் கோவில் அப்படிங்கிறது இருக்குது. கணக்கம்பட்டியார் வந்து அந்த ஜக்கம்மாளை தான் சாமியாக வந்து வேண்டியிருக்காருங்க. ஸோ உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா இந்த கோயில் முடிச்சுட்டு
கனகம்பட்டியோட சித்தருடைய அருளை வாங்கிட்டு அவர் கும்பிட்ட ஜக்கம்மாள் சுவாமியும் நீங்கள் கொஞ்சம் தேடி கேட்டு போய் பாருங்கள். இந்த தோட்டத்துக்கு பேர் வந்து மோகன் தோட்டம், மோகன் கார்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளவு ஜனத்திரள், எல்லாருமே பக்தர்கள் தான். இங்கே வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறப்போ அது அப்படியே பரவுது இல்லையா? அப்படி பரவி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டம் தான் இது. இங்கே வந்து அன்னதானம்ங்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்ததாக இருக்குதுங்க. எந்த நேரம் எப்போ போனீங்கனாலும் உங்களுக்கு சுட சுட சாப்பாடு கண்டிப்பாக கிடைக்கும். அன்னதானம் இங்கே போடுறாங்க. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இங்கே வரவங்க அன்னதானம் சாப்பிடாம போக மாட்டாங்க. இப்போ பார்த்திங்களா ஒரு லைனு க்யூவில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா? இது வந்து கனகம்பட்டி சாமியோட வீடுங்க. மெயின் ரோட்லேயே ஒரு வீடு இருக்குது, அங்கே தான் அவர் வளர்ந்தார். அதே மாதிரி இங்கே பாருங்கள் எழுதி போட்டிருப்பாங்க, உன்னுடைய சுமைகளையெல்லாம் இங்கேயே இறக்கி வச்சுட்டு நிம்மதியாக செல்லுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு பாருங்கள். அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நடந்து வந்தீங்க அப்படின்னா நிறைய அரிசி மண்டி கடையை இங்கே நீங்கள் பார்க்க முடியும். நம்ம வேண்டுதல் நிறைவேறிச்சு இல்லையா? அந்த வேண்டுதலை திரும்ப செலுத்துறதுக்காக தான் நம்ம இங்கே 2வது முறையாக வந்திருக்கோம். நாங்கள் இங்கே வந்து அன்னதானத்துக்கு தேவையான அரிசி, அப்புறம் அரிசி மூட்டையும் காய்கறிகளும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோங்க சாமிக்கு படைக்கிறதுக்காக. இங்கே வந்து மக்கள் எப்படின்னா, இப்போ வந்து இதுதாங்க என்ட்ரன்ஸு. இங்கே ஒரு சின்ன ஒரு கொடிமரம் மாதிரி வச்சுருக்காங்க. நேராக உள்ளே போனீங்கன்னா அங்கே தான் அவருடைய ஜீவ சமாதிங்கிறது அமைஞ்சிருக்கு. நாங்கள் போனது மத்தியானம் 12 மணி வாக்கில். அங்கே பாருங்கள் கனகம்பட்டியாருக்கு அங்கே பூஜைகள் நடந்துகிட்ருக்குங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா சங்கு வந்து முழக்கம் ஊதுறாங்க, சங்கு முழக்கம் கேட்கும். அதை கேட்டதும் இவ்வளோ சலசலப்பாக இருந்த அந்த சத்தம், மக்களுடைய பேச்சு சத்தங்கள்லாம் வந்து அவங்க அங்கே வந்து மணி அடித்து ஆரம்பித்ததும், அந்த சங்கு சத்தம் ஊத ஆரம்பித்ததும் பின் ட்ராப் சைலண்ட்டாக மாறிடுங்க. அந்த பூஜை பண்ணுவாங்க பாருங்கள், அந்த இடத்துல அந்த வைப்ரேஷனை நம்ம கண்டிப்பாக உணர முடியும். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்ன மக்கள் கூட்டம் ஜாஸ்தி தான், நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்து வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனாலும் கூட ரொம்ப நிறைவான, ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனத்தை நம்ம இங்கே பார்க்க முடியுங்க. பாருங்கள் மக்கள் அனைவரும் உட்கார்ந்துருக்காங்க. எதுக்குன்னா இப்போ பூஜை நடக்க போகுது, அதற்காகத்தான். அந்த ஷெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய அவர் பேசுகிற மொழிகள், அவருக்கு எந்த காலத்தில் என்னென்ன பூஜைகள் நடைபெறுது அப்படிங்கிற பேனர்ஸ் எல்லாம் நம்ம அங்கே பார்க்கலாம். கனகம்பட்டி சாமி வந்து தாத்தா மாதிரி நான் ஃபீல் பண்ணிக்குவேங்க. ஏன்னா ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் தான் இல்லையா? அவர் யூஸ் பண்ண வெஹிக்கிள் வந்து 2 நாள் இந்த பார்த்திங்களா இந்த கல், இது மேலே தான் அவர் எப்போவும் உட்காந்துட்ருப்பாராம். போகிற வரவங்களுக்கு திடீர்னு ஒன்று சொல்லுவாராம், சாமி இங்கே வா, இந்தா இதை சாப்பிடு அப்படிம்பாராம். ஒரு பேச்சு வராத ஒரு குழந்தைய வச்சுருக்கிற ஒரு அம்மாவுக்கு வந்து எனக்கு போய் பிரியாணி வாங்கி கொடுன்னு சொல்லுவாராம். அவர் புகழ போடுவார், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லுவாராம். அங்கே இருக்கிற மக்களும் அதெல்லாம் பண்ணாங்க. பாருங்கள், இந்த மண்ணில் இருக்கணும்னா ஒழுக்கமாக இருக்கணும்டா சாமின்னு எழுதி போட்டிருக்காரு இல்லையா? இதுதான் அவருடைய பாஷை. அவர் பேசுகிற விதம் அப்படி தான் இருக்கும். ஒரு நம்ம பாவங்களை எல்லாம் இங்கே வந்தால் நம்ம கர்மா கழியுது அப்படின்னு சொல்கிறாங்க. கர்மாங்கிறது என்னங்க? நம்ம செஞ்ச என்ன செயல் விளைவுக்கான தத்துவம் தான் அது. நம்ம நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் அதுக்கு உண்டான பலனை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் இல்லையா? அந்த கர்மா எல்லாம் கழியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம கர்மான்னு ஒரு பேரில் கூப்பிட்றாங்க. ஆனால் இது செயல் விளைவுக்கான தத்துவம் தான் இது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து எதுக்காக லைனில் நின்னோம்னா அன்னதான கூடம்ங்க. அன்னதானம் வந்து இங்கே சொன்னேன் இல்லையா, ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இடமா இருக்குதுன்னு சொல்லிட்டு வர்ற பக்தர்கள் அனைவருக்கும் இங்கே அன்னதானம் நடக்குது. நம்ம பிளேட் எடுத்து அங்கே சாதம், குழம்பு, ரசம், பொரியல், பாயசம் எல்லாமே கொடுப்பாங்க. அதை நல்லா வாங்கி வேணும்னா மறுபடியும் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம பிளேட்டை நம்மளே கழுவி ஒரு ஸ்டாண்டில் வைக்கிற மாதிரி இருக்கும். வச்சுட்டு மறுபடியும் வந்து அங்கே இருக்கிற கயிறு இருக்கும், சாமியோட படம், கயிறுகள், ஃபோட்டோ இருக்கும், சாமி ஃபோட்டோ, அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா இந்த இடத்துலையே இந்த கவுண்டரில் நம்ம வாங்கிக்கலாம். எல்லாரும் இங்கே பார்த்தீங்களா பச்சை நிற ஆடையை உடுத்தியிருக்காங்க. ஏன்னா நம்ம கனகம்பட்டி சுவாமி வந்து எப்போவுமே பச்சை நிற ஆடையில் தான் இருப்பாங்க. பச்சை கலருங்கிறது புதனுக்கு ஏற்ற கலருன்னு சொல்லுவாங்க இல்லையா? பாருங்க, அங்கங்கே அவருடைய வாசகங்கள், அவர் என்னெல்லாம் வாயில் பேசுவாரோ அதை அப்படி வாசகங்களாக போட்டிருப்பாங்க.
ஸோ இது மாதிரி மரத்தடி இருக்குது. வேப்ப மரத்துக்கு அடியில் நிறைய பக்தர்கள் படுத்திருக்காங்க. அங்கேயே மாடுக்கான ஒரு சாலையும் அங்கே அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்தாங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாமியோட அருளை முழுமையாக பெற்றுட்டு, என்னமோ தெரியல, அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு போனாலே உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். மனம் சாந்தி ஆகும். நம்மளால் முடிஞ்சதை நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம கொண்டு போகிற அரிசி தான் வாங்கிட்டு போகணும் அப்படிலாம் இல்லைங்க. பூ நம்மளால் ஒரு முழம் வாங்கி கொடுக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். காய்கறி ஏதாவது கொடுக்கலான்னா அது அன்னதானத்துக்கு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அவருக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் நிறையா குடிப்பாராம். ஸோ அந்த கூல்ட்ரிங்க் பாட்டில் கூட அங்கே வந்து வச்சு சாமி கும்பிட்றத வழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து இதுதான் சிறப்புங்க. ஜக்கம்மாள் கோவிலும் நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். நன்றி. இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றிங்க.